உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை நாம் எடுத்துக்கொண்டு விவாதித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு கூட கடந்த வருடம் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்பிற்கு பிறகாவது அரசு இந்த வருடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். உண்மையாகவே கடந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட அந்த விளைவுகளை நினைத்து பார்க்கின்ற போது நெஞ்சம் பதறுகிறது. என்ன செய்தது இந்த மழை என்று பார்த்தோம் என்று சொன்னால், அடையாரை ஆறாக்கியது, வேளச்சேரியை ஏரியாக்கியது, மக்கள் வெள்ளத்தால் மிதந்தார்கள், கண்ணீரும் கம்பளையுமாக இருந்தது. உண்மையாகவே இவ்வளவு பாதிப்பிற்கு பிறகு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததா என்று பார்த்தால் எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் அடையாறு ஆற்றை தூர்வார வேண்டும் என்று மக்கள் உண்ணாவிரதமிருந்து போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது முக்கியமாக ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், தூர்வார வேண்டும். இந்த இரண்டு தான். அரசினுடைய நிர்வாகமும் இதில் ஒரு காரணம் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்போது வரக்கூடிய இந்த மழைக்காலங்களில் அரசு என்ன விதமான எச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் 3 விஷயமாக இதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, மழைக்கு முன் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்கிறது. ஒருவேளை வெள்ளம் வந்தால் வெள்ளத்தின் போது நாம் என்ன செய்ய வேண்டும், வெள்ளம் வடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று இது 3 நிலைகளாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் ஐயா மகேந்திரன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி ஐயா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். இந்த மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை தடுப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை நாம் கையாள வேண்டும் என்று சொல்வதற்காக மருத்துவர் மஞ்சுளா தேவி அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பை சேர்ந்த தனிராசா என்கின்ற அந்த தொண்டு அமைப்பை சேர்ந்த திருமதி இந்து பிரியா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். நிறைய இளைஞர்களை வைத்து இந்த வெள்ள பாதிப்பின் போது பணிகளை செய்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ரீகன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். வெள்ள பாதிப்பு கடந்த வருடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அதற்கு பிறகாக நாம் விழித்து கொண்டோமா என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். கடந்த வருடம் நடந்து சென்ற மழை வெள்ளத்தின் பாதிப்புகள் இன்று வரை சென்னை மக்களின் இதயத்தில் நீங்காய் இடம்பெற காரணம் அந்த மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பதற்றம், பயம், படபடப்பு, சேதங்கள், உட்கட்டமைப்பு சீர்குலைவு போன்றவைதான். உணவுக்கும் தண்ணீருக்கும் ஓடி அலைந்த நாட்கள் அவை. குழந்தைகள் பாலுக்கு பரிதவித்த சூழல் அது. இடம் பொருள் இழந்து நிலை குலைந்து நிற்கதியாய் நாம் நின்றதை மறக்க முடியுமா? இத்தகைய சூழல் இந்த ஆண்டும் தொடர்ந்திடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க கோரியும், செம்பரப்பாக்கம் ஏரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டது குறித்தும் நீதி விசாரணை நடத்த கோரியும் பலர் பொதுநல மனு தாக்கல் செய்திருப்பதையும், உச்சநீதிமன்றம் இது குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லை என்றும், இந்த திட்டத்திற்கு இறுதி வடிவம் கொடுத்து தகுதி வாய்ந்த நிபுணர்களின் ஆலோசனை குழு ஒன்று அமைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்பதையும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமது அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பேருக்கு நிதி ஒதுக்கீடு, சிறிதளவு ஏற்பாடு என்ற அளவில்தான் மௌனமாகி போன தமிழக அரசின் மௌனத்தை கலைக்க குரல் எழுப்பியிருக்கிறார் கலைஞர். அரசியல் ரீதியான எச்சரிக்கை, பத்திரிகைகளின் பதைபதைப்பான எடுத்துரைப்பு, உயர் நீதிமன்ற இடித்துரைப்பு, சமூக அக்கறையாளர்களின் பட்டியல் என்று வரிசை கட்டி நின்று சொன்னாலும் அரசின் செவிகளுக்குள் இது சென்று சேரவில்லை என்றுதான் தெரிகிறது. அரசு மௌனத்தை கலைக்குமா? எதிர்வரும் மழை வெள்ள காலத்தை சென்னை மீண்டும் தாங்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது.
100 ஆண்டுகள் இல்லாத மழை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே சென்னையில் முக்கியமான இடங்கள்லாம் தூர்வாரப்பட்டு இருக்க வேண்டும், சில இடத்துல வந்து தடுப்பணைகள் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரியான செயல்பாடுகள் ஏதாவது நடந்ததா? ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இது வரைக்கும்? இது வந்து அரசியல் அவங்கள மட்டும் சொல்லக்கூடாது, மக்களையும் சொல்லணும். மக்கள் வந்து இந்த கழிவு பொருளை வந்து அனாவசியமாக வீசுறது அதை மாதிரி இதெல்லாம் அவாய்டு பண்ணியிருக்கலாம். குப்பைகளை வந்து சேர விடாமல் வைக்க வேண்டும். கண்டிப்பாக கடந்த மழை வெள்ளத்தால் 550 மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க சார். இது காரணம் வந்து மின்சாரம் வந்து தரமான அந்த தரமான மின் கம்பம் எதுவுமே இல்லை சார். ஆனால் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? கடந்த வருடம் அந்த உயிர் பலினா சாதாரணமா சார்? ஒரு மனித உயிர்னா விலை மதிப்பு இல்லாதது. ஏன் இன்னும் நடவடிக்கை இல்லைன்னு என்னோட கேள்வி. அடையாறு ஆறுக்கு வந்து 300 சின்ன சின்ன கால்வாய்கள்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க ஒழுங்காக தூர்வாரினா வந்து மழை காலத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஊரப்பாக்கம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கிறது, ஊரப்பாக்கத்துக்கும் குடுவாஞ்சேரிக்கும் நடுவில் இருக்க ஏரியா. இதில் என்ன ஒரு பாதிப்புன்னா, சென்ட்ரல் ஏரியா அவர் இங்கே வரை ரோட் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரோட் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ சுத்த ரோட்னால ரொம்ப பாதிப்பு. இதனால பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ ரோட்ஸ் வந்து எதுவுமே கரெக்டாக இல்லை. இன்னும் கூட சாலைகள் வந்து சரியாக இருக்க வேண்டும் சார். ஏரி குளம் அதில் வந்து அவங்க சரியான அந்த இது கட்டல, டேம் மாதிரி இருக்க இடத்துலலாம் அவங்க வந்து சரியான தண்ணி வந்து வெளியில் போக விடாமல் அவங்க வந்து ஒரு நீர் இது கட்டலை. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய தண்ணி வந்து வெளியில் போச்சு. வேளச்சேரியில் அந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி வெளியில் வந்து ரொம்ப அந்த ஏரியோடு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து மழைனால வந்ததோட ஏரியிலேருந்து வந்த தண்ணி அவங்கள ரொம்ப பாதிச்சிச்சு. போரூர் ஏரி சொல்லுவாங்க, ரெட்டை ஏரின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனோட நீரின் கொள்ளளவு 46 மில்லியன்லேருந்து மில்லியன் கியூபிக் ஃபீட்லேருந்து 72 மில்லியன் கன அடி. எப்போவுமே பாதிக்கப்படாத அந்த போரூர் மக்கள் வந்து இந்த தடவை வீட்டில் தண்ணி போயிட்டு ரொம்ப பாதிப்புக்கு உள்ளானாங்க. இதனால் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு என்ன செஞ்சுருக்க வேணும் அப்படின்னா, நீரை வந்து தூர்வாரி இருக்கும். இது வரைக்கும் எடுக்கப்படலை. சரி, இனிமேல் வர்றது மழைக்காலம், அதுக்கு பாதிப்பு ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை அந்த தூர்வார பணி நடக்கணுன்றது. மாடம்பாக்கம்லேருந்து வரேன். நான் வசிக்கிற வீடு பக்கத்தில் இருக்கிற ஏரி வந்து கால்வாசிக்கு மேலே சீமக்கருவேல வந்து வளர்ந்துட்டே வருது. சீமக்கருவேல வளர்றது வந்து சாதாரணமாக அதை அப்படியே விட்டுற முடியல. ஏன்னா அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அது வந்து குப்பையை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போன வாட்டி மழையெல்லாம் அதுலேருந்து குப்பை எல்லாமே வீடு பக்கமாக வந்துச்சு. இப்போ வரப்போகிற மழையில் கண்டிப்பாக இன்னும் அதிகமாக குப்பை கொட்டியிருக்கிறதுனால அதுவும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறது? போன தடவை வந்து ஃப்ளட் வந்தப்போ மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன்லாம் அவ்வளோக்கா வந்து அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா அங்கே வந்து பிரிட்டிஷ் காலத்திலே நம்ம இந்த அரிசி பருப்பு அதெல்லாம் இது பண்ணுறதுக்காக வடிகால் மாரி செஞ்சுருந்தாங்க. அது வழியாக வந்து இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி வந்து அது வழியாக போயிடுச்சு. அதேமாரி இப்போயும் வடிகால் வசதி செஞ்சோம்னா தண்ணி வந்துட்டு அவ்வளோக்கா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க யாரும். ஏதாவது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று எடுத்து இருக்கிறதா? இப்போ இவங்க எல்லாமே வந்து குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார்கள். அரசு இது செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது தூர்வாடுறது மட்டுமே முக்கியமான பணி கிடையாது. ஏன்னா இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரிக்கும் இன்னொரு ஏரிக்கும் அல்லது ஒரு நீர்நிலைக்கும் இன்னொரு நீர்நிலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அப்போ தான் ஒன்று நம்பினுச்சுன்னா அது அடுத்ததுக்கு வரும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வீடு கட்டுனதுனால அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அப்படிங்கும் பொழுது ஒன்ஸ் அது ஃபில் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் அதிகமாயிட்டு தான் போதே ஒழிய அது பிரச்சனைகளை தீர்வாக இருக்காது தூர்வாடுறது மட்டும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய அழிவுகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்ததுக்கான ரீசன் கூட அந்த ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்கிறது. எங்கெங்கே ட்ரைனேஜ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அந்த சைன் போர்ட்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ நடந்து போனவங்க ஈவன் அந்த ஏரியாவில் பிரச்சனை இல்லைனா கூட பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்ற போனவங்க எத்தனையோ பேர் ட்ரைனேஜில் விழுந்து இறந்ததாக நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அந்த விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரியில் அந்த நீர்பிடிப்பு பகுதியில் ஏரி வழியாக வந்தீங்கன்னா அது சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூட பழங்காலத்தில் இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு நீர்பிடிப்பு பகுதிகளை வைத்திருந்தார்கள். இந்த காலப்போக்கில் நாகரிகம் என்ற பெயரால் அங்கங்கே அது இடைப்பட்டதுனால இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. கிண்டியில் இருக்கிற கூவாரில் வந்து மழை பெஞ்சதுலேயே கூவத்துலேருந்து எல்லா குப்பையும் வெளில வந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணாமல் விட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த தண்ணியே வந்து மழையே குப்பையெல்லாம் எடுத்து தள்ளியாக வச்சிருச்சு. அதை கூட க்ளீன் பண்ணல. அதை க்ளீன் பண்ணியிருக்கலாம் நம்ம கவர்மெண்ட். அது இன்னும் பண்ணலாம். சார், நான் திருவத்தூர் பக்கத்துலேருந்து வரேன். எங்கள் இதில் வந்து வெள்ளம் வந்தப்போ பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கால்வாய் வந்து மூடப்பட்டு அது மேலே வீடு கட்டியிருந்தாங்க. இந்த கால்வாயை மக்கள் வந்து அந்த மேப் எடுத்து கண்டுபிடிச்சி அவங்க வீடு எங்கே கட்டியிருக்காங்களோ அதை இடித்து திறந்து வெள்ளத்தை வெளியே போக வச்சாங்க. இப்படி மக்களே பார்த்துக்கிறப்ப அரசாங்கம் வந்து இது முன்னாடியே செஞ்சுருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல வந்து வீடு கட்டக்கூடாது, அதுக்கான பட்டா கொடுக்கக்கூடாதுன்றதை அரசாங்கம் முன்னாடி செஞ்சுருக்கணும். வெள்ளம் வந்து 3-4 நாள் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு. சரி, இங்கே இடத்துல ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் திறந்து விட்டாங்க. முக்கியமான விஷயம் ஆக்கிரமிப்பு. அந்த நம்ம தங்கி இருக்க இடம் வந்து எப்படி இருக்குது, எந்த கட்டமைப்பு அமைக்கப்படுறது வந்து அதை பற்றின சுற்றுப்புற ஏரியா, அங்கே இருக்க ரிவர்ஸ் அதை பற்றிலாம் தெரியாமல் இருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த பாதிப்பே நடந்துச்சு. ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் நிறைய கவர்மெண்ட் செஞ்சுருந்தா, ஸோ இந்த இடத்துலாம் கட்டக்கூடாதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்தா நம்ம கட்ட மாட்டோம்.
ஸோ அதை பற்றின விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தப்படாமல் இருந்துச்சு. இந்த வெள்ள பாதிப்பில் வந்து நகரப்புற மக்களை விட அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா இந்த குடிசை வாழ் மக்கள் தான். அவங்கெல்லாம் வந்து எங்கே அதிகமாக வசிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஏரிகளும் ஆறுகளும் இருக்குது, அந்த கரையோர பகுதிகளில் தான் அவங்க வசிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி இந்த கரையோரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பட்டாவோ இல்லை வீடோ ஆக்கிரமிப்பு வந்து இருக்கக்கூடாது. ஆனால் அதையும் மீறி அவங்க செஞ்சுருக்கிறதுனால இது வந்து கவர்மெண்ட் வந்து முன்னாடியே இது வந்து அங்கே இருக்கவங்களும் கிளியர் அவுட் பண்ணி இருந்திருக்கும். நீங்கள் வந்து இது வந்து இன்கேஸ் ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இது மாதிரி இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்குன்னு ஒரு இடம் அலாட் பண்ணி இந்த குடிசை வாழ் மக்களுக்குன்னு அவங்க வந்து கொடுத்துருந்துருக்கணும். அப்படி கொடுக்காம இருந்ததுனால தான் அவங்களில் தான் வந்து முக்கியமாக அதிகமான பாதிக்கப்பட்டதே இந்த குடிசை வாழ் மக்கள் தான். கவர்மெண்ட் வந்து கொடுக்குற சட்டத்தை வந்து மக்களுக்கு சரியான வகையில் போய் சேருதா அப்படிங்கிறத வந்து அவங்க செக் பண்ணணும். மேலிடத்துலேருந்து ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அது வந்து படிப்படியாக கீழே வந்து ஒரு பொசிஷனில் ஒருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணாலே பாதி விஷயம் நமக்கு குறைஞ்சிரும். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் எந்த இடத்துல தவறுகள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பெரிய மழையை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுவரை நம்ம வந்து கம்ப்ளீட் ஹைட்ராலஜி ட்ரைனேஜ் சிஸ்டம், சென்னையோட கம்ப்ளீட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இதுவரை யாரும் அதை பற்றி யாரும் இன்னும் படிக்கலை. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணணும். ப்ளஸ் என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் போராட்டத்துக்கு இன்னும் ஒரு சாதாரண மழையை ஃபேஸ் பண்ணுறது கூட நம்ம சிட்டி இன்னும் ரெடி ஆகலை. இப்போ நான் வர்றது ஒரு முகப்பேர்லேருந்து வரேன். அங்கே வந்து இப்போ தான் ஃப்ளட் வாட்டர் ட்ரெயின், சுவேஜ் லைன்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ பெரிய பெரிய குழிகளாக ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன மழை பெஞ்சால் கூட நாங்கள் வந்து சிட்டிலேருந்து கட் ஆகிடுவோம், வெளியில் வர முடியாது. அந்த நிலைமையில தான் இப்போ இருக்குது. இப்போ இந்த ஃப்ளட்டு வந்து ஒரு வருஷம் முடிய போகுது. இன்னும் இந்த வேலை வந்து அவங்க முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருந்தோன்னா இந்நேரம் நாங்கள் வந்து சேஃபாக இருந்திருப்போம். இப்போ எங்களுக்கு எந்த சேஃப்டியும் கிடையாது. இப்போ வந்துட்டு வெள்ளத்தினால ஏற்பட்ட பாதிப்பை விட அதுக்கப்புறம் தண்ணி தேங்கினால ஏற்பட்ட பாதிப்புகள் தான் ரொம்ப பெரிய பாதிப்பாக நான் எடுத்துக்கிறேன். வயதுக்கு வந்த பெண்கள், அதுக்கப்புறம் முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்துட்டு சானிட்ரி அப்படின்ற ஒரு பாதுகாப்பு கொடுக்காதனால நிறைய பேர் வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன்னால இறந்து போனது இருந்தது. அதனால சானிட்ரின்றது இப்போ ஒரு முதற்கட்டமாக வச்சு அரசு செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் வந்து இப்போ கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா அங்கேயே வந்து ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், கால்வாய் வசதி வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணணும். அவங்க வந்து அந்த இதில் டஸ்ட்டு போய் அதாவது பாலித்தீன் கவர் எதுவுமே போய் தேங்க விடாமல் பார்த்துக்கணும். அப்படின்னா தான் அது வந்து மழை வெள்ளத்தினால வரும்பொழுது அது வந்து தண்ணி வந்து வாட்டர் வந்து ஈஸியாக வெளியே போகும். அது பண்ணாத காரணத்தினால தான் வாட்டர் அங்கங்கே பிளாக் ஆகுது. இப்போ வந்துட்டு எங்கள் பாலாறு இருக்குது சார். பாலாறில் வந்துட்டு இப்போ போன ஆண்டு மழை பெஞ்சதுக்கு வந்து பாலாறு மேலேயே தண்ணி ஓடிச்சு சார். அதை நாங்கள் 1 வீக் கழித்து போய் பார்க்குறோம், தண்ணி எதுவுமே இல்லை சுத்தமாக. எல்லா தண்ணியும் கடலுக்கு போயிடுச்சு. நம்ம அணை மாதிரி ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது முதல்ல நம்ம பாலாறு தூர் வாரிட்டு அணை கட்டணும் சார். அப்போ தான் சார் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். நாங்கள் வந்து ஓஎம்ஆர் இதில் இருக்கிறோம். அங்கே நிறைய வந்து டிராஃபிக் பிளாக் ஆகி எங்களுக்கு வந்து நாங்கள் பெங்களூரில் இருந்து அந்த வெள்ளம் நடக்கும்போது டிராஃபிக் பிளாக் ஆகி எங்களால் ஓஎம்ஆர் பக்கமே வர முடியாமல் பாதிச்சிருந்தது. இப்போவும் சின்ன மழைக்கும் எங்களுக்கு வந்து அந்த ஓஎம்ஆர் பக்கத்தில் பில்டிங் விட்டு வெளியே வர முடியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அரசு என்ன பண்ணியிருக்கு இன்றைக்கி? அந்த வெள்ளத்தினால என்ன பாடம் நம்ம கற்றுக்கிட்டோம்? நீர்நிலைகளை நம்ம சுத்தப்படுத்தியிருக்கோமா, நீர்நிலை இணைத்திருக்கோமா, நீர்நிலைகளை ஒட்டி ஒரு ரிசர்வாயர் மாதிரி கட்டி எக்ஸஸ் வாட்டர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கோமா? ஒன்றும் இல்லை. ஒரு வெள்ளம் ஏற்படுகின்ற ஒரு சூழல் வருகின்ற போது ஒரு தனிப்பட்ட குடும்பம் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும்? முக்கியமாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. கவர்மெண்ட் ஏன் கட் பண்ணாங்கன்னா வந்து அதனால் உயிரிழப்பு ஏற்படும் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதனாலே பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் நம்ம ஒரு சொந்தங்க கிட்ட யார்கிட்டையும் பேச முடியல. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா சோலார் பேனல் அந்த மாதிரி வந்து மாற்று எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணால் வந்து இந்த மாதிரி கரண்ட்டே இல்லாதப்போ நம்ம வந்து சர்வை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் ஐடி பில்லிருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்ட உடனே எல்லோரும் எங்கே போகிறது எங்கே வர்றது, பெங்களூர் போனோம். பஸ் வசதியெலாம் இல்லை. நான் 5 பேரை கூட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சு அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய டீச்சர் குளுத்துவாஞ்சேரின்னு சொல்லிட்டு செட்டியார் நகரத்து பக்கத்தில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவர் லபோதிபோன்னு கத்துறாங்க. விமானத்தில் இருந்து வந்து உணவு வருது, ஆனால் எங்களுக்கு கிடைக்கல மிஸ் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்து பண்ணேன். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் அந்த உதவி வந்து போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரவே இல்லை. போட்டு போனது கூட அடிப்படையாக முன்னாடி இருக்கவங்களை மட்டும் உள்ளே போகக்கூடிய அளவுக்கான வசதிகள் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இந்த வருடம் இப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டால் அதற்கு நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சொல்ல முடியும்? நான் ஒரு வாலண்டியராக இந்த வெள்ளத்தில் வேலை செஞ்சேன். கூஞ்சுன்ற ஒரு மிகப்பெரிய அமைப்போட. அவங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக் என்ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் மெட்டீரியல்ஸ், அதாவது அவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட்
எவ்வளோ மெட்டீரியல் வச்சுருக்கணுமோ அவ்வளோ மெட்டீரியல் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட்டட் ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து சேவ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 3 விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஒன்று வந்து ரீசைக்ளிங் ஆஃப் கிளாத்ஸ். எல்லாருமே ஒரு இடத்துல டிசாஸ்டர் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னாலே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா துணியை கொண்டாந்து ஃபுல்லாக கொட்டிடுவாங்க. 40 லேடிஸை வச்சு ரீசைக்ளிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் பேக்ஸு, ஷாப்பிங் பேக்ஸு, பெட்ஸு, பில்லோஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணி நிறைய அநாத ஆசிரமத்துக்கு, ஹோம்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நான் ஏரிக்கு போகல, பிகாஸ் நான் வந்து பெரிய அமைப்பு கிடையாது, ரொம்ப சின்ன அமைப்பு அப்படின்றனால குளத்துங்களை எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் 60 குளங்களை தேர்ந்தெடுத்து அந்த 60 குளங்களையும் வந்து தூர்வாடுறது, பண்டை ரைஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே மீன் போடுறது, இல்லை வாத்து விடுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபார்மருக்கான ஒரு செகண்டரி ஜாப் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் 7 குளத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி அந்தந்த குளத்துக்கான ஒவ்வொருத்தரை வந்து நியமித்து இதை பார்த்துக்கணுன்றதெல்லாம் பண்ணி ஒவ்வொரு குளத்துக்கும் 150 செடி எல்என்டிலேருந்து வாங்கி வச்சுட்டுருக்கோம். 3வது விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கூலில் சரி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சு, இல்லை என்ன ஒரு தண்ணி ஒரு பெரிய ஒரு பிளாக் ஆனாலும் சரி இந்த சானிட்டரி பேட் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ யோசிச்சப்போ வந்து லாஸ்ட்டாக பிளாஸ்டிக்கை வந்து எரிக்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப மறுபடியும் அதை ஏர் பொல்யூட் பண்ணிவிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நாங்கள் அதை வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட பேசி ஷ்ரெட்டிங் மிஷினில் போட்டு ஏன் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் லாஸ்ட்டாக வர பிளாஸ்டிக்கை வந்து ஒரு ரோடு போடக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ தே வெல்கம்ட் அஸ். ஸோ இதில் மொத்தம் 3 வேஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து பிளட் தண்ணி, வாஷ் பண்ணி வர பிளட் தண்ணி. 2வது வேஸ்டேஜ் வந்து காட்டன் வித் பல்ப், காட்டன் இல்லைனா பல்ப் ரெண்டுமே வரும். 3வது வேஸ்டேஜ் வந்து பிளாஸ்டிக். ஸோ நாங்கள் ரத்த தண்ணியை வந்து வாஷ் பண்ண பிறகு அந்த பிளட் தண்ணியை வந்து வாழை மரத்துக்கு விடுறோம். இப்போவும் வாழை மரம் நல்லா வளர்ந்துருக்கு. இட் இஸ் அ ப்ரூவன் தட் இந்த பிளட் வந்து நல்ல பிளட் அப்படின்றது ப்ரூவன் ஆயிருக்கு. இட்ஸ் அ ஃபெரோஷியஸ் பிளட்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வுட் பல்ப்பு அதெல்லாம் வந்து நல்ல தடியாக இருக்கிற மரத்துங்களுக்கு ஃபர்டிலைசராக உரமாக யூஸ் பண்ணலாம். 15 நாளில் வந்து 300 சானிட்டரி பேடுக்கான வேஸ்டேஜ் வந்து 15 நாளில் என்னால் வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுது. போன வருடம் நம்ம வந்து ஒரு பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறோம். அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த விஷயங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை தவிர பொதுமக்கள் என்ன பண்ணணும், அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி என்ஜிஓஸ்க்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணணும். அது பெரிய விஷயம். அதாவது எது கவர்மெண்ட்டால் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கும், இந்த மாதிரி தன்னார்வ தொண்டுங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எங்களால் இந்த விஷயங்கள் செய்ய முடியல, ஏன்னா எல்லாத்தையும் எங்களால் மக்களுக்கு ரீச் பண்ண முடியல, ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத எங்களை என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக தன்னார்வ தொண்டருக்கு வந்து அவங்க தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அங்கே வந்து செய்ய ரெடியாக இருக்கும். தேங்க்யூ மேடம். மிஸ்டர் ரீகன், நீங்கள் வந்து இளைஞர்களை வைத்து நேரடியாக போய் பார்த்தீங்க, நிறைய பாதிப்புகள் இடத்துல செய்தீங்க. அப்போது இந்த பாதிப்புகள்னால தான் இப்போ வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு முழுமையாக தெரியும். அப்போ இன்னும் நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கா, இல்லை என்ன எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிதாக ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏரி தூர்வாரப்பட்டிருக்கு, யாரும் இதில் குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வாசகம் மாதிரி அந்த ஏரியோட ஆரம்ப இடத்துல வச்சுருக்காங்க. சரியாக வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லது. ஆனால் அந்த ஏரியை தூர்வாரின பிறகு அந்த போர்டை வைக்கணும். இன்னும் அந்த ஏரி தூர்வாரப்படலை. அது அந்த பகுதி மக்களோட கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போஸ்டர் வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கான தீர்வு இன்னும் செய்யாமல் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏமாற்று வேலை ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா இந்த ஏரி, கண்மாய், கால்வாய் இது வந்து இந்த மணலால் ஒரு மேடு பண்ண பகுதி தான் இது. அதுக்கான தடுப்பு சுவர் இருக்காது. இந்த கிராம பகுதியெலாம் பார்த்திங்கன்னா இந்த வரப்பு பகுதியில் மரங்களை கொண்டு அந்த கண்மாய்களையும் அந்த வரப்புகளை அதிகமாக வந்து நம்ம வந்து பலப்படுத்த முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுவரை ஒரு 10 லட்சம் மரங்கள் இந்த வெள்ளம் முடிந்தது பிறகு வெள்ளத்தில் வந்து நம்ம ஈடுபட்டுட்டோம். வெள்ளத்தை தொடர்ந்து வந்து இளைஞர்களை வந்து ஒவ்வொரு மலைத்துளியும் தொட்டு அவர்களை வந்து உள்ளுணர்வு ஏற்படுத்திடுச்சு. இதுக்கடுத்து இந்த மழை வெள்ளம் முடிந்தது, இந்த இளைஞர்களை ஒரு உத்வேகம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ யோசித்தோம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்மாய்களோரம் வந்து ஒரு மரங்களை கொண்டு இந்த ஒரு வேர்களை கொண்டு இதை வந்து நம்ம இன்னும் ஒரு கடினப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். இப்போ இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு பகுதியிலையும் பிரச்சனைகள், அரசாங்கத்து அதிகாரி மூலம் பிரச்சனை வருது, அந்த ஏரியா கவுன்சிலர் மூலம் பிரச்சனை வருது. அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். அவங்களுடைய மனதளவில் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். எப்படின்னா, இது வந்து சாதாரண மரங்கள் அல்ல, நாங்கள் வைக்கக்கூடிய மரங்கள் காலத்தால் அழிந்த மரங்கள், 2வது மருத்துவ குணம் சார்ந்த மரங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியா இது மருத்துவம் சார்ந்ததா, அப்போ நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ எப்படின்னா அவங்க ரூட்டில் நாம் போகிறோம், இளைஞரை பயணிக்க வைக்கிறோம். ஒரு மாநகராட்சி கவுன்சிலரும் சரி, ஒரு நகராட்சி கவுன்சிலர்களும் சரி, இதில் பெரிதையும் வந்து அவங்களுக்கு வந்து தடையாக இருக்கிறாங்க.
இந்த தடையாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுங்களா? மன உளைச்சல். அதில் இறங்கி நான் மழைக்கு வந்து உதவினேன், கை கொடுத்தேன், அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த எண்ணங்களை அவன் வெளிப்படுத்தும் பொழுது அங்கே தடையாக இருக்கும் இத்தனை காரணங்களை எண்ணும் பொழுது அதை வந்து அவன் செயல்படுத்த வேண்டாம் என்று சிந்திக்கிறான். சரி, நன்றி ரீகன். இந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் ஒரு ஸ்லைட் ஷோவே வச்சு எனக்கு காட்டினீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதாவது அது வந்து 4 ஸ்டேஜில் நாங்கள் வந்து பிரிக்கலாம். அதாவது ப்ரிவென்ஷன், வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்றது அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்ட்னஸ், வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றது. 3வது பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ், ஒரு ஃப்ளட் வந்துருச்சு அதுக்கு வந்து வந்தவங்களுக்கு எப்படி உதவணும், அதாவது வித்தின் ஒரு 72 ஹவர்ஸ்க்குள்ளே எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன். ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு, அவங்கள எப்படி அடுத்த வாழ்வு. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 0ல் இருக்காங்க, அவங்க ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடுச்சு, அவங்களோட ஸ்டாக் ஹோல்டிங் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஷாப்பாக இருக்கட்டும் அல்லது மளிகை கடையாக இருக்கட்டும் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அவனுக்கு ஒரு உந்துதலே கிடையாது. பொதுவாக என்ன சொல்லிடுறாங்கன்னா 5000 4000 அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான படிக்க சொல்லிடுறாங்க. ஆனால் எந்த இடத்துக்கு ஜாஸ்தி பிரச்சனை வந்திருக்கு, யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா, ஒரு கேட்டகரைஸ், ஒரு பிரிவினை இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவா, இந்த வார்டுக்கா இவ்வளோ அப்படின்றத ஒதுக்காமல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 10 ஃபீட் வரைக்கும் தண்ணி வந்திருக்கும், ஒரு இடத்துல 1 ஃபீட் வரைக்கும் தான் வந்திருக்கும். 2 பேர்த்தோட டேமேஜும் சேம்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ யாரோடைய இதோ அதுக்கு தகுந்த மாதிரியான இதை நம்ம செய்யணும். இப்போ நாங்கள் ஜாகிரபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம். எங்களுக்கு வந்து ப்ராப்பர் பிளானிங் என்னென்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, பிளானிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி. இப்போ ஃப்ளட்டுக்கு வந்து ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் பிளானிங்கே இல்லை. டெவலப்மெண்ட் பண்ணுறோம், ஆனால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டான்னு தெரில. எல்லாருமே டெவலப்மெண்ட் ஐடி செக்டர் எல்லாமே அது என்ன இடம்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுறாங்க, பெருஃபில் பண்ணுறாங்க, அது ஒரு தடுப்பு சேர் மாதிரி எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ரீசெண்டாக நான் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாருக்குமே தெரியும், இந்தியா பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அதுக்கு யூஸ் பண்ண நம்ம இஸ்ரோட சேட்டலைட் வந்து அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 0.65 மீட்டர் சொல்கிறாங்க. அது அப்போ வந்து 60 மீட்டர் ரெசல்யூஷன் இருக்குது. அப்போ அந்த டேட்டா நமக்கு கிடைச்சா, சென்னைக்கு நம்ம அந்த டேட்டா கிடைச்சா அதை வச்சு நம்ம வந்து ப்ராப்பர் பிளானிங் பண்ண முடியும். இந்த ரிவருக்கு வந்து ஃப்ளட் வந்தால் இந்தளவுக்கு பாதிப்பு வரும், இந்த பாதிப்பு வந்தால் நம்ம பண்ண முடியும், ஒரு ஃப்ளட் மேப் எங்களால் பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி இளைஞர்கள் ஊக்குவிக்கணும். ஓகே, இந்த மேப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு அந்த மேப் கொடுத்தா நாங்கள் இதில் சென்னைக்கு இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி வாட்டர் இந்தளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா இந்தளவுக்கு பாதிப்பு வரும், இந்தளவுக்கு தண்ணி வந்துச்சு இந்தளவுக்கு மேலே அந்த அளவுக்கு ஜியாகிரபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம மேப் போட்டு அரசுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் தேர்ச்சியாக இருக்கிறார்களா? கண்டிப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க எங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதுக்காக தான் எங்களுக்கு அது சொல்லிக் கொடுங்க எப்படி மேப் பண்ணோன்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஃப்ளட் மேப்னா கூட இந்தளவுக்கு தண்ணி வருதா, அப்போது 10 அடி, இப்படி 10 அடிக்கு மேலே தண்ணி, இந்தளவுக்கு லார்ஜாக தண்ணி வந்துச்சுன்னா 10 அடி தண்ணி தான் வரும் அப்படின்ட்டு எங்களால் மேப் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பஃபர் ஜோன் சொல்லுவாங்க, நாங்கள் பஃபர் ஜோன் சொல்லுவோம். ஏன்னா வந்து ரிவருக்கு பக்கத்தில் வந்து பண்ணவே கூடாது. எப்பவுமே வந்து 800 மீட்டர் தான் நாங்கள் 800 மீட்டர் பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணோம். அப்போ தான் வந்து பில்டப் ஏரியாவை நாங்கள் ரெடி பண்ணணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடியார் ரிவர் பார்த்தீங்கன்னா சரி, நம்ம கூவர் ரிவர் பார்த்தா சரி, 1 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இல்லை. பக்கத்துலேயே இதுதான் எண்ட் ஆகுதுன்னா பக்கத்துலேயே வந்து வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பஃபர் ஜோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீர் வந்து தன்னுடைய இடத்தை நீ ஆக்கிரமிப்பு படுத்தினாலும் அது இடத்துல வருதே தவிர நீ அது இடத்துக்கு போகலன்னு தான் உண்மை. வல்னரபிள் மேப்பிங்னு சொல்லுவோம். எந்தெந்த ஏரியா எல்லாம் ஜாஸ்தி வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகுதுன்றது அந்த ஃப்ளட் வல்னரபிலிட்டி ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே சில ரெஸ்கியூ ஸ்டேஷன்ஸ் ரெடி பண்ணணும். அண்ட் அந்த ரெஸ்கியூ ஸ்டேஷன்ஸில் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், என்ஜிஓஸாக இருக்கட்டும், தே கேன் வெல்கம் யங்ஸ்டர்ஸ் who are ready to help the people. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூஷன். ஓகே, மழைநீர் சேமிப்பு திட்டம் ஒரு அருமையான திட்டம் சார். இதை இந்த அரசாங்கம் கட்டாயமாக்கினால் வெள்ள பாதிப்பு பாதி குறையும். மழைநீர் சேமிப்பு திட்டம் நமக்கும் நீர்வளம் பெருகும். சிதிலமடைந்த அரசு பள்ளி கட்டிடங்களை இன்னும் சீரமைக்கல. சீரமைத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாது. அவர் சொன்ன மாதிரி மழை நீர் வந்து பப்ளிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்ல இது தான். பட் இவங்க கவர்மெண்ட்டு இதே மழை நீர் வருது, அதே மாதிரி ஒரு சேமிப்புன்றது அந்த ஏரியாவுக்கு அந்த வர மழை நீரை சேமிக்கிற மாதிரி ஒரு தொட்டியோ இது மாதிரி கட்டி அவங்க பண்ணலாம்ல. நாங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறோம், ஒவ்வொரு வீடும் பண்ணால் தான் வந்து சில இதெல்லாம் ஃபெசிலிட்டிலாம் கொடுப்பேன். அதை மாதிரி பண்ணலாம். நிறைய வந்து அணைகள் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது, எவ்வளோ அணைகள் கட்டுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி அணைகள் கட்டுறதுக்கு அது பண்ணோன்னா நம்ம அடுத்தவன்கிட்ட போயிட்டு தண்ணிக்கு நிற்க வேண்டியதே இல்லை. அவன் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்பான் தண்ணி. அவ்வளோ வசதி இருக்குது. மேப்பிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க கிட்ட தான் நம்மளால் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீடு இருக்குன்னு. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கரெக்டான டேட்டா பேஸ் எங்கே வீடு இருக்குன்னு கிடையாது. அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணாங்கன்னா நம்மளால் ஒரு பேரிடர் வரும்போது எந்தெந்த இடத்துல போய் மீட் பண்ணணும் நடத்தலை, அதுக்கு அந்த கவுன்சிலர்களை வந்து அந்த மாதிரி லோக்கல் ஏரியாவில் இருக்கிற முக்கியமான
ஆட்களை வந்து அந்த பக்கம் திருப்பணும். ஆனால் இந்த மழை வெள்ளம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுங்களே இந்த மாதிரி என்ஜிஓஸ்க்கு வந்து எதிராக இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ முக்கியமான விஷயம் நம்ம மேப்பிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது அந்த எந்த இடங்கள் தாழ்வான பகுதிகள், எது நீர்நிலை பிடிப்புள்ள பகுதிகள் அதை பாதுகாக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும் என்பது அடிப்படையான விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய மருத்துவர் மஞ்சுளா தேவி அவர்கள் வந்திருக்காங்க. உண்மையாக இந்த மழை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் இருக்கணும், குறிப்பாக குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்? இந்த மாதிரியான ஒரு மழை வருகின்ற போது மருத்துவ முகாம்கள் ஏதாவது செய்திருக்காங்களா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மருத்துவ உதவிகள்? சின்ன மழை வந்தால் கூட ஒரு ஃபீவர் வர்றது காமன். சுற்றுப்புறத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது வெள்ள தேக்கத்தினால மஸ்கிட்டோஸ் அதிகமாகும், கழிவு நீர் கலப்பு இருக்கும், வேண்டாத சாமானங்கள், பிளாஸ்டிக் குப்பைகள் இதெல்லாம் சேரும் பொழுது அதிகமான அளவு பாதிப்பு ஏற்படுது. சாதாரணமாக வரும்பொழுது ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபீவர் தான் வரும். பட் இந்த மழையின் போது வந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு இருந்தது. அந்த ஃபீவருங்கிறது ஒரு சிம்டம், ஒரு காய்ச்சலாக தான் வருவாங்க. அது வந்து டெங்குவாக இருக்கலாம், மலேரியாவாக இருக்கலாம், டயரியான்னு வருவாங்க, அது மைட் பி டைஃபாய்டாக இருக்கலாம், இந்த மாதிரி பலவிதமான காலராவாக இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான தொற்று நோய்கள் வருது. இந்த வைரல் ஃபீவர் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான வைரஸ் வந்திருந்தது. டெங்குவாகவும் இல்லை, மலேரியாவும் இல்லை. அவங்க வராங்க, தே ஆர் வெரி ஃபெட்டிக், டயர்ட். அது ஒரு 3 to 4 months எடுத்தது. இட் அஃபெக்ட்ஸ் ஆல் த ஆர்கன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆகிறாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஒன்று, மருத்துவ முகாம்கள்ங்கிறது இம்பார்ட்டண்ட், இன்றியமையாத ஒன்று. எல்லா விதமான டிசீஸுக்குமே நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒருத்தரையும் இம்யூனைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. போலியோவை நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம், ஸ்மால் பாக்ஸை எராடிகேட் பண்ணிட்டோம். இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது இந்த ஃப்ளூ வைரஸ், அதில் பலவிதமான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதை நம்ம எராடிகேட் பண்ண முடியாது. ஒன்று போனால் ஒன்று புதுசாக வந்துட்டு இருக்குது. டெங்கு வருது. டெங்கு வர்றதுக்கான காரணம் என்ன? மலேரியா வர்றதுக்கான காரணம் என்ன? கொசுக்கள் இல்லாமல் இருக்கணும். விஷக்கடிகள் வந்து ரொம்ப சாதாரணமாக, சர்வசாதாரணமாக மழைக்காலத்தில் வரும். பாம்பு கடியில் வந்து இம்மீடியட்டாக வந்து சில சென்டர்ஸில் தான் இந்த வெனம் எல்லாம் இருக்கும், ஆன்டி வெனம், ஸ்னேக் வெனம் எல்லாம் இருக்கும். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். நியரஸ்ட் பிளேஸுக்கு போய் ஒரு டெட்டனஸ் போட்டு அந்த இடத்த இன்சைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ஹையர் சென்டருக்கு தான் அனுப்ப முடியும். ஸோ இந்த மழை காலத்துலலாம் இந்த மாதிரியான இந்த பாம்புக்கடி, பூச்சிக்கடி, இந்த மாதிரியான ஒரு இதுக்கு சின்ன சின்ன முகாம்கள், அதாவது இந்த பிஹெச்சி மாதிரி இருக்கிற இடத்துலலாம், வெள்ள சேதம் ஏற்படக்கூடிய இடத்துலலாம் ஒரு மருத்துவ முகாம்கள் இன்றியமையாததாக அமைக்கப்பட வேண்டியது இருக்குது. விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. அந்த ப்ளூ கிராஸ் சொசைட்டி கூட எங்களால் முழுமையாக செயல்படுத்த முடியலன்ட்டு அதுலேருந்து வரக்கூடிய தொற்றுகள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் போது இந்த மாதிரி தொற்று வியாதிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன அவேர்னஸ் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்? விலங்குகளுக்கும் வெள்ளத்தால் பாதிப்பு தான். அது இறக்கும் பொழுது அதுலேருந்து பலவிதமான வைரஸ் வருது, பாக்டீரியா வருது. அதெல்லாம் வந்து இன்றைய எல்லாருக்கும் எல்லாமே வரதான் செய்யும், அந்த விலங்குகளால் வரக்கூடிய டிசீசஸ்ங்கிறது. ஸோ இந்த கேட்ஸ்லேருந்து வரக்கூடியது டாக்ஸோபிளாஸ்மாசிஸ்ங்கிறது வரக்கூடியது, எலிக்கிட்டேருந்து வரக்கூடியது லெப்டோஸ்பைரோசிஸ். இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. தட் இஸ் அ ஃபேட்டல் டிசீஸ், அது லீத்தல் டிசீஸ். அதில் உயிரை வந்து காப்பாற்ற முடியாது. ஃபீவராக தான் ஸ்டார்ட் ஆகும், ஜாண்டிஸ் மாதிரி இருக்கும், பட் ஃபைனலி அது வந்து லெப்டோஸ்பைரோசிஸாக இருக்கும். பட் பலவிதமான டெஸ்ட் இப்போல்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதை முதலே பண்ணிக்கணும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம காய்ச்சி தான் நீரை குடிக்கணும். லெப்டோஸ்பைரோசிஸ்ங்கிறது இந்த ரேட்லேருந்து வர யூரின் வாட்டரில் கண்டாமினேட் ஆகும் பொழுது அதில் மிக்ஸ் ஆகி வர்றது தான் லெப்டோஸ்பைரோசிஸ்ங்கிறது. கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நானே பார்த்துருக்கேன், வென் மை ஸ்டூடெண்ட் டேஸில் பார்த்துருக்கேன். இது ஹெப்படைட்டிஸ் ஏ. ஹெப்படைட்டிஸ் ஏங்கிறது இந்த கழிவு நீர் வந்து குடிநீரோட கலக்கும் போது வரக்கூடியது ஹெப்படைட்டிஸ் ஏ. அதுவும் ரொம்ப ஃபேட்டலாக போயிடுச்சு. இப்போ அதனுடைய விரிலிட்டி அதிகமாக போயிடுச்சு, எல்லா வைரஸுடைய விரிலிட்டி அதிகமாக போயிடுச்சு. அதுக்கான ஒரு வேக்சின் இருக்குது, பட் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பிக்கு நல்ல வேக்சினேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ சிறு குழந்தைகளுக்கெல்லாம் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் கொடுத்துட்றோம் நாங்கள். ஸோ தே ஆர் ப்ரிவெண்டட் ஃப்ரம் தட். பட் ஸ்டில் ஹெப்படைட்டிஸ் ஏ, லெப்டோஸ்பைரோசிஸ், இதில் இருந்தெல்லாம் மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா வாட்டரை நல்லா காய்ச்சி பருகிறது, வெளி உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, சுகாதாரம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் நிறுத்தணும். சின்ன சின்ன குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவர்களுக்கு ஒரு முகாம் அங்கங்கே இருக்கணும். வெள்ள காலத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர், 2 நர்சஸ் டு ரீச் த பிளேஸ் அண்ட் டு கெட் தம், ஒரு ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அப்பப்போ அவங்கள காப்பாற்றுருக்க அந்த காலகட்டத்தில் இன்றியமையாத ஒன்று கவர்மெண்ட் செய்யலாம். அது ஓகே, தேங்க்யூ திரு வேலுச்சாமி சார். உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அழகாக சொல்லுது, நிர்வாகத்திறன் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தூர்வார வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று. அரசு எந்த இடத்துல செயல் இழந்தது மழை காலத்தில் போன வருடம், இப்போ அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா, என்ன எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும், இது குறள்.
அதை கடந்து இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு பாரதி சொன்னான், கஞ்சி குடிப்பதற்கு மிலார் அதன் காரணமும் தாமறியார்னா. வெள்ளம் வந்தது, பாதிச்சோம், பல பேர் அதனால் உயிரை விட்டார்கள், எல்லாம் உண்மை. அதுக்கு என்ன காரணம்? அந்த பாதிப்புக்கு என்ன காரணம்? நம்முடைய அரசாங்கம் எவ்வளவு, இப்போ ஜப்பான் இருக்குது, அது எவ்வளவோ இயற்கை பேரிடர்கள் வருது, ஒவ்வொரு ஆண்டுகளும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை கடந்து அந்த ஆட்சி, அந்த அரசாங்கம் அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான திட்டங்கள் வச்சிருக்கு, செயல்படுது. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இருக்கா என்று கேட்டால் நான் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், நான் மக்களைத்தான் முதல்ல குறை சொல்லுவேன். சென்னையில் இந்த நான் இப்போ தங்கியிருக்கிற இடத்துல முத போகிற போது என் பையன் வந்து இறங்குன்னு சொன்னான். ஏரிக்கிற பஸ் ஸ்டாப்னு கேளுங்க, இறக்கி விட்டுருவாங்கன்னா. நான் போய் ஏரிக்கிறேன்னு கேட்டேன், பஸ் சொன்னாங்க, இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோன்னே ஏரி எங்கே இருக்குன்னு பார்த்தா ஏரியை காணோம். ஏரிக்கிற ஸ்டாப் இருக்கு, ஆனால் ஏரியை காணோம். இன்னொரு இடம் போனேன், குளக்கரை சாலைன்னா, குளக்கரை சாலை இருக்கு, ஆனால் குளம் எங்கே இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் ஏன் நடந்தது? அதுவும் நாம் பார்க்கணும். இதற்கு பின்னால் வெறும் நாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதனால் மட்டுமில்லை, இதிலே தான் ஒரு ஆட்சி இருக்கிறது, இதிலே தான் அரசியல் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. இயற்கை வந்து நம்மை பாதிப்பதில்லை, ஆனால் இயற்கைக்கு முரணாக நாம் சில காரியங்களை செய்கிற போது பார்க்கிறோம். இவங்க எல்லாரும் நினைக்கிறீங்க, இங்க கூட சொன்னாங்க செம்பரம்பாக்க ஏரி திறந்து விட்டாங்க அதனால போச்சு. இல்ல, எங்கோ மெர்காராவிலே மழை பெய்கிற போது திருச்சியில் இருக்க நாங்க சந்தோஷப்பட்டு நிற்போம். அந்த மழை கூடுகிற போது பல நூறு மைல்களை தாண்டி இங்கே அடிக்கிறது. அதை போல சென்னையிலே அந்த புயல் வந்தது, வெள்ளம் வந்தது என்று சொன்னால் அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு 25-30 கிலோமீட்டருக்குள்ள மட்டும் நடந்த பிரச்சனைகள் தான் என்று நினைத்தால் அது நம்முடைய அறியாமை. இயற்கையாக என்ன சொல்றான், நம்ம தமிழ்ல அழகா சொல்லுவோம், மற்றதில் இருக்கோ இல்லையோ, ஏரி, குளம், குட்டை, ஆறு, சிற்றாறு பேர் இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இயற்கையாக மழை பெய்கிற போது பூகோள அமைப்பிலே இயற்கையாக அங்கங்க போய் நீர்நிலைகள் தங்குகிற இடம். ஏரி எங்காவது இப்ப இருக்கா? குளம் இருக்கா? குட்டை இருக்கா? எல்லா இடங்களிலுமே வீடுகளாச்சு. இங்கே நகரத்தில் தான் அப்படின்னா மற்ற இடங்களையாவது அது இருந்திருந்தால் இங்கே பாதிக்காது. வெளியிலே இருக்கக்கூடிய இடங்களும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஏரிகள், குளம், குட்டைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அது தனியார் வசமாகிவிட்டது, அது மேடாக மாறிவிட்டது, அது தோட்டம் துறவலாக மாற்றப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இயற்கைக்கு முரணாக நாம் செய்ததனுடைய விளைவு. இதற்கு என்ன காரணம் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். ஆனால் அப்படி வெள்ளம் வருகிற போது அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் அதை கடந்தது வந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. வெள்ளம் வருகிறது, அந்த வெள்ளம் கடலுக்குள்ளே போகிற போது முகத்துவாரம் தெளிவாக இருந்தால் தான் கடலுக்குள்ளே வெள்ளம் போகும். ஆனால் இங்கே இருக்கிற நிலைமை என்ன? நான் சொன்னதல்ல, சென்னையிலே கார்ப்பரேஷன் கூட்டம் நடக்கிற போது மேயர் துரைசாமி அவர் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன். அடையாற்றில் திருவிக்கா பாலம் இருக்கிற இடத்தில் அந்த அடையாற்றுடைய அகலம் 500 கிலோமீட்டருக்கு பக்கமாக இருந்தது, 500 மீட்டர் அகலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதிலே பாதி கூட இல்லை என்று சொன்னார். அவர் சொல்லி 6 மாசத்துக்கு மேலாச்சு. இன்றைக்காவது அந்த ஆக்கிரமிப்பை எடுத்திருக்கிறார்களா? முகத்துவாரம் சரிப்படுத்தப்படவில்லை என்றால் தண்ணீர் எப்படி வெளியே கடலுக்குள்ளே போகும்? போக முடியாது. வருகிற தண்ணீரை சேமிக்கின்ற திட்டமும் அரசாங்கத்துக்கு இல்லை. அப்படி வருகின்ற தண்ணீர் கடலுக்குள்ளே போய் சேருவதற்கான அந்த ஏற்பாடும் இல்லை. முகத்துவாரத்தை தூர்வாரி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. போன வெள்ளம் வந்ததற்கு பின்னாலே எல்லா ஊடகங்கள் எழுதியது, அதிகாரிகள் சொன்னார்கள், அரசியல்வாதிகள் சொன்னார்கள், இந்த வெள்ளமாவது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கான், இன்னும் ஒரு 10 நாள்லே பெரிய வெள்ளம் வரும்னு. அதற்கு அப்புறமாவது இருந்த அரசாங்கம் இதை ஏதாவது முயற்சி எடுக்குமானா அவவே மண் சோறு சாப்பிடுறது வேப்பலை கட்டி ஆடுறதுல இருக்கானே ஒழிய அரசாங்கம் இதற்கான தொலைநோக்கு பார்வையோடு 10 நாள் கழித்து, 6 மாதம் கழித்து, 1 வருடம் கழித்து என்ன என்று தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை தீட்டுகின்ற, அதை செயல்படுத்துகின்ற அந்த இடத்தில் அரசாங்கம் இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கிறது என்கின்ற புரிதல் இங்க இருக்கிற மக்களுக்கும் இருக்கவில்லை. புரியாதவனுக்கு பட்டால் மட்டும்தான் தீரும் என்பார்கள். அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நன்றி வேலுச்சாமி சார். ஐயா மகேந்திரன் ஐயா, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தனி மனிதனும் அரசும் செய்ய வேண்டும்? நம்முடைய இயற்கையை வியாபார காரணங்களுக்காக பன்னாட்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய இஷ்டம் போல அது சூறையாடி கொண்டு வருவது என்பதுதான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதே சென்னை நகரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா 300 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை எப்படி இருந்தது என்பதற்கான வரைபடத்தை பார்க்க முடியும். சென்னை பட்டினம் ஆறுகள் ஓடின, அந்த ஆறுகளுடைய வேலையே என்ன அப்படின்னாக்க தண்ணீர்லாம் கொண்டு போய் கடலில் சேர்க்கறது தான் அதனுடைய வேலைகள். இன்றைக்கி பேசக்கூடிய அடையாறு, கூவம் நதி, பகிங்காம் கால்வாய்,
பகிங்காம் கால்வாயை பற்றி சொல்கிற போது அதில் வந்து பாரதிதாசன், ஜீவானந்தம், ரசிகமணி எல்லாருமே படகுல போய் அந்த படகுலேருந்து கவியரங்கத்தங்க நடத்தியிருக்காங்க. அதுக்கான பதிவுகள்லாம் கூட இருக்குது. அந்த அளவுக்கு பகிங்காம் கால்வாய் என்பது சிறப்பாக இருந்தது. இன்றைக்கி இதே சென்னை மாநகரத்தில் நான் வந்து இந்த வரலாற்று ஆவணங்களை எடுத்து படிக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஒரு செழிப்பு வாய்ந்த ஒரு ஆறு, நல்லா ஆறு என்ற ஒரு ஆறு ஓடி இருக்குது. அந்த ஆறே இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. அது எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி நான் மாநகரம் அல்ல, அரசாங்கத்துக்கே நான் சவால் விட்டு இங்கே சொல்கிறேன். அடையாறு, பகிங்காம் கால்வாய், அதே போல் கூவம் நதி, இதனுடைய அந்த பட்டா நிலம் இருக்குது பாருங்கள், அதை வந்து வெளிப்படையாக அறிவிப்பதற்கு மாநகரம் அல்லது மாநில அரசாங்கம் தயாராக இருக்கிறதா என்ற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். பகிங்காம் கால்வாயினுடைய ஒரு பகுதி காணாமல் போயிடுச்சு. அதை கட் பண்ணி கூவத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. இதுவும் இப்போ வட சென்னையில் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த பேரழிவுக்கு காரணம். நான் என்ன கேட்டிங்கனாக்க, தமிழக மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி சென்னை மாநகரத்திற்கான ஒரு அவசர சட்டம் இயற்றப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த அடையாரை அடைச்சி ஒரு ஆஸ்பத்திரி, அது மேலே ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி அதில் 22 பேர் போன வெள்ளத்தில் செத்து போனாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு விசாரணை உண்டா? ஏன் இல்லை? ஏழை குடிசைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பணக்காரர்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட் நடத்துறதுன்னு பாடம் எடுத்துகிறாங்க. வாட்டர் சோர்ஸஸை அழித்து அது மேலே ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டி வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி நடத்தணும்னு நடத்துகிறாங்க. இருக்கா இல்லையா? இங்கே இவை பற்றியெல்லாம் ஒரு அவசர சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அதனால் அரசாங்கத்துக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டு அல்லது மத்திய பட்ஜெட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளம் வர்ற நேரத்தில் ஒரு கண்ணீர் வடிப்பாங்க, முதலை கண்ணீர்பாங்கள்ல அது மாதிரி வடிப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளவு வெள்ளம் வந்ததற்கு பிறகு பேரிடருக்கென்று எவ்வளவு நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள்? உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, எந்த நாடுகளை எடுத்தாலும் சரி, வளர்ச்சி அடைந்த நாடுகள் அல்லது ஆப்பிரிக்க நாடுகள் என்று எந்த நாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, முதல்ல அவங்க செய்கிறது என்னன்னாக்க, பேரிடர் இழப்புக்கான நிதியை பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டு தான் மற்ற வேலையை பார்க்குறாங்க. இப்போ இளைஞர்கள்லாம் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க, நாங்கள் சேவை செய்கிறோங்கிறாங்க. சில இளைஞர்கள் வந்து தங்களுடைய அந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வந்து வெள்ளத்தில் பாதுகாக்கலாங்கிற அறிவோடு அவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னா அரசாங்கம் நிதி ஒதுக்கணும் இல்லை, பட்ஜெட்டில் தானே ஒதுக்கணும். ஆனால் இந்த ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. இதை வைத்துக்கொண்டு ஆறுகளையும் குளங்களையும் ஆக்கிரமித்து அதனால் கொள்ளையடித்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சேர்த்து அதில் நடக்கிற அரசாங்கம் இது, அதில் நடக்கிற ஆட்சி இது. அதனால் நீங்கள் சொல்கிறதுனாலலாம் சாதாரணமாக அது நடக்காது. இப்போ கூட எங்களுடைய அருமை தலைவர் நல்லக்கண் அவர்கள் காவேரி மணல் போராட்டத்துக்காக காவேரி மணல் எடுக்கக்கூடாதுங்கிற போராட்டத்தை 92 வயசில் நடத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் நடத்துகிறோம். இளைஞர்கள் அப்படி வர வேண்டும். ஒரு காலத்தில் மிக செழிப்புடன் இருந்த மழை நீர் பிரதேசங்கள் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 430 மைல் சதுர மைல் அளவுள்ள இடம் வந்து கம்ப்ளீட்டாக காடுகளாகவும் மழை நீரை சேகரித்து வைக்கக்கூடிய இடங்களாகவும் இருந்திருக்கு. அதெல்லாம் எங்கே போச்சு? இப்போ யார் குற்றவாளி? அரசாங்கம் தான் குற்றவாளி. அப்போ குற்றம் செஞ்சாச்சு, எல்லாரும் செஞ்சு அதை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலடியாக ஒரு அவசர சட்டத்தை போட்டு ஆறுகள் சரியாக அதனுடைய அளவில் ஓடுறதுக்கும், இருக்கிற குளங்கள் சிலது ஒன்றும் செய்ய முடியாது, இருக்கிறத பாதுகாக்கிறதும், இதுக்கு வந்து ஒவ்வொரு இடங்களிலும் குடிமை சமூகம் என்ற முறையிலே இந்த சிவில் சொசைட்டி என்று சொல்லுகிறார்களே அந்த அடிப்படையில், ஏன்னா அரசியல் கட்சிகள்லாம் ஒரு டைப்பாக இருக்குது, அதில் சிலதில் இணைஞ்சு வேலை செய்ய முடியும், சிலதில் வேலை செய்ய முடியாது, சிலது பயப்படுறாங்க. குடிமை சமூகம் என்ற முறையில் காந்தியடிகள் சொன்னதைப் போல, வினோபாஜி சொன்னதைப் போல, இன்னும் உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் இருந்து செய்வதைப் போல அந்த உணர்வுகள் தேவைப்படுகிறது. ஒரு இடத்துல வந்து ஆக்கிரமிப்புனாக மக்களே கூடி அகற்றணும். அந்த அளவுக்கு பகத்சிங்கை போன்ற வீர இளைஞர்கள் தமிழகத்தில் தோன்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது வருகிற போதுதான் இது தடுத்து நிறுத்த முடியும். நன்றி. இந்த வெள்ள பாதிப்பு இனிமேல் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும்? தனி மனிதராக இருக்கட்டும் அல்லது அரசாக இருக்கட்டும், இளைஞர்களாக என்ன பண்ணணும்? ஒரு வரியில் சொல்லுங்கள். ரியல் டைம் லொக்கேஷன் பேஸ்டு அனலைசிஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஒருத்தங்களோட இருக்கிற பொசிஷன் என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா
பவர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த டைமு எந்த லொக்கேஷனில் வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சில மொபைல் ஆப்ஸும் இருக்குது. ஸோ இதில் புவன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரோவோட ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் எமர்ஜென்சியில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தோம் அப்படின்னாவே அந்த லொக்கேஷன் வந்து அதில் பதிவாயிடும். இந்த லொக்கேஷன் பேஸ்டு சர்வீஸ் அப்படின்றதும் ஏர்லி வார்னிங் சிஸ்டமும் கண்டிப்பாக தேவைப்படுது. வெரி குட். ப்ராப்பர் கைடன்ஸும் மோட்டிவேஷனும் இருந்தாலுமே போதும். நம்ம வந்து சென்னை மட்டும் இல்லை, சென்னை மாதிரி இன்னும் 4-5 ஏரியாக்களை வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படாமல் காப்பாற்றிடலாம். ரோட்லேருந்து வடிஞ்சு ஓப்பன் கால்வாயில் அழுக்கோட அழுக்கா போகிறதுக்கு கால்வாய்க்கு பதிலாக மேலே வந்து வாட்டர் ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அந்த ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷனே எப்படி இருக்குன்னா, தண்ணி மழை வந்ததுன்னா உள்ள தானாகவே இழுத்துக்கிற மாதிரி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்தோம்னா மழை பெஞ்சனா தானாகவே வந்து நிலத்தில் போகிற மாதிரியான ஒரு வழி இருந்தால் கூட ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இப்போது சென்னையில் வாழும் மக்களோ இல்லை வெளியூர்லேருந்து இங்கே குடிபெயர்ந்த மக்களோ நிலங்களை வாங்கும் பொழுது சிஎம்டி என்று சொல்லப்படுகிற குடும்பத்தை அணுகி கட்டமைப்புக்குள்ள நிலம்தானா என்று பரிசோதித்து அதன் பின்னால் நிலத்தை வாங்கினால், அதே மாதிரி அரசும் வந்து திட்டங்கள் போடுகின்ற போது இந்த நீர்பிடிப்பு பகுதிகளை சிஎம்டிஏக்கு அப்ரூவுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை ஒரு திட்டமாக வைக்க வேண்டும். இப்போ சிஎம்டிஏவே இப்போ செகண்ட் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அதில் வந்து 2026ஓட லேண்ட் யூஸ் பிளானிங்லாம் போட்டிருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் பேசப்போ வந்து நம்ம அடையார் கூவம் மட்டும் ஜாஸ்தி பேசியிருக்கோம். கொசஸ்தலையாரை பற்றி நம்ம பேசலை. அதோட ட்ரைனேஜ் சிஸ்டமும் நம்மளோடதுக்குள்ளே தான் அடங்கும். இப்போ அந்த லேண்ட் யூஸ் பிளானிங் பற்றி அதை வச்சுட்டு நம்ம முன்னேறணும்னா கொசஸ்தலையாரும் நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேரிழவு நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதையும் அது ஒரு வைஸ் லேண்ட் யூஸ் பிளானிங்காக இருக்கணும். தற்காலிகமாக மழை பெஞ்சாலே நம்ம வீட்டில் எங்கே தண்ணி தேங்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சரிவாக கட்டுற மூலிமா வந்து நம்ம தண்ணி தேங்க விடாமல் பண்ணலாம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றின பேசிக் நாலேஜ் வந்து முகாம் அமைச்சு வந்துட்டு கொடுக்கணுன்றது வெரி குட் சார். நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு மாநிலத்தோட நதியும் இணைக்கணும்னு சொல்கிறாங்க சார். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு நதியும் இணைச்சா அந்த வெள்ளம் வந்துருக்காது சார். எல்லா ஏரியாவுக்குமே ஒரு மேப் இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் அங்கே இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கும் போய் போகிற வழி நமக்கு கிளியராக தெரியும். அது நம்ம உதவியாக இருக்கும். மேப்பிங் பண்ணால் நல்லாயிருக்கும். வெள்ளம் வந்து நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சார். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜப்பானில் கூட இந்த மாதிரி தான் அவங்க அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன யூஸ்னால் ரிசர்வாயரில் ஸ்டோர் பண்ணுறத விட அண்டர் கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணோன்னா நிறைய தண்ணி சேமிக்கலாம். அதே நேரத்தில் ஊற்றும் நிறைய ஃபார்ம் ஆகும் சார். இளைஞர்கள் முன் வந்து அவங்க வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்குற மாதிரி வரணும். போன வெள்ளத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு அந்த பேசிஸில் ஒரு ஏரியாவுக்கு ஒரு என்ஜிஓ ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்டோட டைப்போட வெள்ள நிவாரணம், அதாவது அபாயம் வரும்போது அவங்களுக்கு ஜஸ்ட் நோட்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். சின்ன ஒரு மழைனாலும் அதிகமாக பாதிக்கப்படுறது தாழ்வான பகுதிகள், உள்புற பகுதிகள் தான். ஸோ அந்த மாதிரி பகுதிகளை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் முன் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சைதாப்பேட் வந்து ரொம்ப பாதிச்சிடுது வெள்ளம் வந்ததுனால. அங்கே இருக்கிற குடிசை வாழ் மக்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஏதாவது பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏரி குளங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அரசு. ஸோ ரோடு போடும்போதே ஃபஸ்ட்டே ஒழுங்காக போடணும், தரமாக போடுங்க அப்படின்றோம். இது ஃப்ளட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நோயால் பாதிக்கப்பட்டு பலர் இறந்த பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். தண்ணிலாம் கொஞ்சம் தேங்கும் போதே அந்த ராட்சச மோட்டார் அப்படின்றத வச்சு அதை எடுத்துணும். கட்டாயமாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். யார் யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நிரந்தர தீர்வு நிச்சயம் உண்டு. பருவநிலை மாற்றத்தை குறித்து, குளோபல் வார்மிங் இதெல்லாம் குறித்து விழிப்புணர்வு கிரியேட் பண்ணலாம். வாலிபர்களுக்கும் சரி, அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி, இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கூலிங்லேயே கொடுக்கணும். அது வந்து மார்க் ரிலேட்டடாக, மார்க் ஓரியன்டாக மாற்றக்கூடாது அப்படின்னு. ரீகன் உடைய கருத்தை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு புரட்சி, ஒரு மாற்றம் இவர்கள் எண்ணத்தில் விதைத்தால் மட்டுமே நாடும் சரி, நமது அரசாங்கத்தை எதிர்பார்க்காமலும் சரி, ஆட்சியாளர்களை எதிர்பார்க்காமலும் சரி, இளையோர் சமுதாயம் எழுந்து நின்றால் மட்டுமே நாட்டையும் நமது சுற்றுப்புறத்தையும் பசுமையாக்க முடியும். என்னோடது 2 கருத்து இருக்குது சார். ஒன்று வந்து சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரீசைக்ளிங்காக என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து லைக் இந்த கவர்மெண்ட் வந்து தயவுசெய்து என்ஜிஓக்கு வந்து அவேர்னஸ் கொடுங்க. நாங்கள் எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்க ரெடியாக இருக்கோம். டாக்டர் மஞ்சுளா மேடம், உங்களுடைய கருத்து? முதலுதவி சென்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வெள்ளம் வரக்கூடிய பகுதிகள், நீர்நிலை சூழக்கூடிய பகுதிகள் எல்லாம் முதலுதவி சென்டர்ஸ் சில சின்னதாக இருக்கலாம். அதில் வந்து ஒரு டாக்டர், நர்சஸ் ப்ளஸ் எமர்ஜென்சி மெடிக்கேஷன், லைஃப் சேவிங் மெடிக்கேஷன் அண்டு முதியோர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றி ஹையர் சென்டர்ஸை கூட்டிகிட்டு போகிற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடந்த ஆண்டு மிக மோசமான பாதிப்பு அந்த சூடுபட்டதற்கு பின்னாலும் கூட அதன் காரணத்தை புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நாம் வருவதற்கு நாம் தயாராக இல்லை. இன்னமும் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளை வரை
சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த முகத்துவாரங்களில் இருக்கக்கூடிய அடையாறு போன்ற முகத்துவாரங்கள் இன்னும் தூர்வாரப்படவில்லை. அதெல்லாம் சரி பண்ணணும். இதை அரசாங்கம் என்பது ஏதோ தனியாக வானத்திலிருந்து குதித்து வருவதல்ல. நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் அரசாங்கத்தினுடைய அங்கங்கள் தான். நாம் எப்படி விழிப்போடு இருக்கிறோமோ அப்படித்தான் அரசாங்கம் விழிப்போடு இருக்கும். நாம் அனைவரும் நம்முடைய எதிர்காலத்தை மட்டும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய எதிர்காலத்தை நினைத்தாலே ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய எதிர்காலம் அதில் அடங்கும். நம்மை பற்றி நாமே அதை பற்றி கவலைப்படாமல், தவறுகளுக்கு துணை போகாமல், நாம் மனது எதை சரி என்று சொல்லுகிறதோ அதற்காக மட்டும் நீங்கள் போராடுவதற்கு, ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்துவதற்கு மக்கள் தயாராகிவிட்டால் அரசாங்கம் அல்லது அரசியல் தலைவர்கள் யாரும் தவறு செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளைப்படுவார்கள். ஆக இந்த சமூக மாறுதலுக்கு, இந்த வெள்ளம் மட்டுமல்ல எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் நாம் விடுபட வேண்டுமானால் நாம் விழிப்போடு பல காரியங்களை மாற்றம் மக்கள் மத்தியிலிருந்து தான் வர முடியும். அதற்கு நாம் தயாராக வேண்டும். மகேந்திரன், இயற்கையின் மீதான கொள்ளை மிக தீவிரமாக நடக்கிற காலத்தில் இயற்கையை பாதுகாப்பதற்கான ஒரு அரசியலும் அதற்கான ஒரு இளைஞர் அமைப்புகளும் பரவலாக உருவாகி அதெல்லாம் ஒருங்கிணையணுங்கிறது என்னுடைய மிக முக்கியமான ஒரு அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், அப்படிப்பட்ட அமைப்புகளை நீங்கள் உருவாக்கி உங்களை அர்ப்பணித்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற இயற்கை கொள்ளை தான் பெரிய கொள்ளை. அதில் தான் இப்போ எல்லா விதமான அநியாயங்களும் நடக்குது. ரெண்டாவது, சென்னை மாநகரத்திற்கென்று ஒரு அவசர சட்டம் இயற்றப்பட்டு ஆறுகளை சீரமைப்பதற்கும் மிஞ்சி இருக்கக்கூடிய குளங்களை பாதுகாப்பதற்குமான முறையில் கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி. 39,000 ஏரிகள் தமிழகத்தில் இருந்ததுனாங்க. இல்லை பாதி ஏரிகளை இப்போது காணோம். 30,000 கோயில் குளங்கள் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி தூர்வாரப்படவில்லை, சாக்கடையாக இருக்கிறது. அதை பற்றி யாரும் நாம் கவலைப்படவில்லை. 5,000 ஊருணிகள் இருந்தது என்று சொன்னார்கள். 5,000 ஊருணிகளும் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, மழைக்கு முன்பு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தூர்வார வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், முதியோர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அடிப்படை வசதிகள், அதே மாதிரி மழை வருவதற்கு முன்பாகவே வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை இருக்க வேண்டும். மழை காலத்தின் போது நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், நிவாரண முகாம்கள், குறிப்பாக ஒரு கண்ட்ரோல் ரூம், எந்த இடத்துல நாங்கள் உதவியை தேடுவது, எந்த இடத்துல வெள்ளத்தை திறந்து வரீங்க, அந்த எச்சரிக்கை வர வேணும். ஏன்னா எங்கேயுமே கரண்ட் கிடையாது. அந்த மாதிரியான சமயத்தில் அரசு எப்படி மக்களை எச்சரித்து மேடான பகுதிக்கு அனுப்ப வேண்டும், எப்படி மக்களை மீட்க வேண்டும். நிறைய பேருக்கு போட்டே கிடையாது. மீனவர்கள் அவங்களுடைய போட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க, திருப்பி போகிறதுக்கு வழி கிடையாது. அப்போது இந்த மாதிரியான வெள்ளம் வருகின்ற போது என்ன மாதிரியான உபகரணங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வும் இருக்க வேண்டும். வெள்ளத்திற்கு பின்பு அந்த குப்பை கூலங்கள், தொற்று நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய அந்த சூழலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இப்போ இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்த பிறகு நாம் எதையும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை. உண்மையாகவே மாநில பேரிடர் மேலாண்மை செயலாக்கத்திற்கு வர வேண்டும். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார், பதறுதே உள்ளம், பாயுதே வெள்ளம், மக்களோ அச்சத்தில் இருக்கின்றார்கள், இனியாவது அரசு விழித்து கொள்ளுமா என்று. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது அரசு விழித்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.